வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம சால மீன் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி அதுக்கு 1/2 kg சால மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு மீனில் உப்பும் காரமும் நல்லா சேரும். இப்போது நான் ஒரு அடிக்கனமான தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சதைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், 2 தண்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பொரிஞ்சு நம்ம முகத்தில் தெரிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் குறைவா போதும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா இதோட சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 கிலோ மீனுங்கிறதுனால எல்லா மீனையுமே இதில் வரிசையாக அசம்பிள் பண்ணி வைக்கிறேன். பொறுமையாக ஒன்றோட ஒன்றா நல்லா ஒன் சைடு ஃபஸ்ட்டு குக் ஆகிற மாதிரியும், 2வது அடுத்த சைடு குக் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் 2 டைம்ஸாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே. பகுதி பகுதியாக நீங்கள் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மீனையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மேலே 2 தண்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நான் இப்போது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் செக் பண்ணேன். இன்னும் சரியாக தாகலை பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தொளி உரியாத அளவுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனையும் பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு மொரிஞ்சு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் அளவான எண்ணெயாக இருக்குது. வேஸ்ட்டாகவும் ஆகலை, எக்ஸஸாகவும் இல்லை. அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மீன் 2 பக்கமும் நல்லா மொரிஞ்சு வர்ற அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி மொரிஞ்சு வர அளவுக்கு, கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். நமக்கு நல்ல மொறுன்னு வந்த கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மசாலா தீஞ்சிட வேண்டாம். நம்ம எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம். மேக்ஸிமம் நார்மலாக வெறும் மசாலா சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் ட்ரை பண்ணியிருக்க மெத்தடில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.